குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வாழைத்தண்டு, அதாவது பனானா ஸ்டெம்னு சொல்லுவோம். அதை பற்றி மருத்துவ குணங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு தான் இது நம்ம கொடுக்குறோங்கிற மாதிரி தெரிஞ்ச விஷயம். பனானா ஸ்டெம், அதாவது வாழைத்தண்டு வந்து கிட்னி ஸ்டோனுக்கு தான் நம்ம கொடுக்கறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அது இல்லாமல் இன்னும் நிறைய டிசீஸ்க்கெல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறோம். அது உங்களுக்கு நான் மெயினாக சொல்ல போகிறேன். அது இல்லாமல் கிட்னி ஸ்டோனில் இது எப்படி ஒர்க் ஆகுது அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கிட்னி ஸ்டோனில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதுக்கு வந்து டயூரிட்டிக் எஃபெக்ட்டுங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னா, யூரின் அவுட்புட்டை வந்துட்டு அதிகப்படுத்தி விடுறதுனால அந்த ஸ்டோன் வந்துட்டு ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே வந்துடும். அதுதான் வந்துட்டு மெயின் எஃபெக்ட். இது வந்துட்டு லூப் டயூரிட்டிக்காக ஒர்க் ஆகுது. இது அதுவும் இல்லாமல் இதில் மெயினாக வந்துட்டு தண்ணி சத்து, அதாவது வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாவே வந்துட்டு ஹைட்ரேஷனுக்கும் இது வந்துட்டு எஃபெக்டாக இருக்குது. அது இல்லாமல் நெக்ஸ்ட் இதோட அதர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மெயினாக என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு கான்ஸ்டிபேஷனில் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுது. அதாவது வந்துட்டு பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். கெட்ட கொழுப்பை வந்துட்டு ரத்தத்துலேருந்து கம்மி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ், பெக்டின் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்கிறதுனால இது வந்துட்டு பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இது இன்னொன்று இல்லாமல் ஹார்ட் ஹெல்த்தையும் இது வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது. எப்படின்னா பொட்டாசியம் ரிச்சாக இதில் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் B6, விட்டமின் C அதிகமாக இருக்கிறதுனால இது வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்டாக ஒர்க் ஆகுது. எப்படின்னா பாலிஃபினால்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ் இது எல்லாமே இதில் வந்துட்டு கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால இது வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் வந்துட்டு கொடுக்கறதுனால ஏஜிங் வந்துட்டு கம்மியாகுது. அதாவது ஏஜிங் ப்ராசஸ் வந்துட்டு டிலே ஆகுதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் லெவல். எப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இதில் அதிகமாக இருக்கிறதுனால பிளட் குளுக்கோஸ் ரெகுலேஷன் வந்துட்டு இதில் நல்லாவே நடக்குது. அது இல்லாமல் இது வந்துட்டு வெயிட் லாஸுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு அதிகமாக சால்யூபிள் ஃபைபர்ஸும் நான் சால்யூபிள் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். மெட்டபாலிசம் எல்லாமே வந்துட்டு நார்மலைஸ் பண்ணி விடுது. இதெல்லாம் இல்லாமல் இதோட இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட்டும் நம்ம வந்துட்டு இருக்குது. என்னென்னா பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா ஹைப்பர் டென்ஷன்லேயும் இது வந்துட்டு மெயினான ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுது. டயபெட்டிஸ்லேயும் மெயினான ரோல் இது வந்து ப்ளே பண்ணுது. இதெல்லாம் இல்லாமல் மெயினாக இன்னொரு ரோல் என்னென்னா, இதுக்கு லெக்னினுங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது, கெமிக்கல் காம்போசிஷன். அது என்ன பண்ணுதுன்னா ஹார்மோனல் மெட்டபாலிசமை நார்மலைஸ் பண்ணி விடுறதுனால ஹார்மோனல் ப்ராப்ளம் வந்து இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, கிட்னி ஸ்டோனில் வீக்லி 2 நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெயிட் லாஸுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும்னா நீங்கள் வந்துட்டு ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம், இல்லை பொரியல் மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இது நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. வீக்லி 2 வந்து கிட்னி ஸ்டோனுக்கு, அதுக்கப்புறம் 15 days ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு எடுத்துக்கலாம். ஜென்ரல் டாக்ஸிசிட்டியை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இது மெயினாக இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், டெய்லி எடுத்துக்கிட்டால் கிட்னிக்கு வந்துட்டு எஃபெக்ட் டாக்ஸிசிட்டி காஸ் பண்ணும். நீங்கள் இது எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.